ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜி சினிமா டைம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ரன். இந்த படத்தில் ஒரு டீனேஜ் பொண்ணும் அம்மாவும் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு வராங்க. பொண்ணு ஸ்பெஷலி ஏபிள் பர்சன், அவங்களால நடக்க முடியாது. அவங்க அம்மா தான் கடைக்கெல்லாம் போய் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க வாங்கிட்டு வந்த பேக்லேருந்து சாக்லேட்டை திருடுறதுக்காக இந்த பொண்ணு பேக்கை தேடினப்போ அந்த பேக்கில் இவங்களுக்கு கொடுக்குற ஒரு டேப்லெட்டோட பாக்ஸ் பார்க்குறாங்க. ஆனால் அதில் அவங்க அம்மாவோட பேர் எழுதியிருக்கு. அதை பற்றி நைட் அவங்க அம்மா கிட்ட கேட்குறப்போ அவங்க சொல்கிறாங்க மாத்திரை வாங்கினவங்களோட பேர் எழுதியிருக்காங்கன்னு. டேப்லெட் யாருக்கோ அவங்க பேர் தான் அந்த பாக்ஸில் எழுதியிருக்கும். அதனால் அந்த பொண்ணுக்கு அங்கே டவுட் வருது. அவங்க அம்மா தூங்கினதுக்கு அப்புறம் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க அந்த டேப்லெட்டை. இன்டர்நெட் இப்போ ஒர்க் ஆகலை. இந்த பொண்ணுக்குன்னு தனியாக எந்த ஃபோனும் கிடையாது. அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் செல்ஃபோன் இருக்கும். காமனாக ஒரு லேண்ட்லைன் இருக்கும். அந்த லேண்ட்லைனில் அவங்க அம்மா கார்டனில் பிஸியாக இருக்கப்போ ரேண்டமாக ஒரு நம்பர் கால் பண்ணி இவங்க பேசுகிறாங்க. அந்த கால் அட்டன் பண்ண பர்சன் கிட்ட இந்த மெடிசனோட பேர் சொல்லி கூகுளில் செக் பண்ணி சொல்கிறாங்க. அவர் ஃபஸ்ட்டு அதுக்கு பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரின்னு ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ இவங்க கையில் வச்சிருக்க மெடிசன் ஒரு கேப்சியூல் க்ரீன் அண்ட் க்ரேயில் இருக்குது. ஆனால் இந்த பேர் போட்டு கூகுளில் சர்ச் பண்ணால் வர டேப்லெட் சின்ன ரெட் கலர் டேப்லெட்னு சொல்கிறாரு. இதை கேட்டு இந்த பொண்ணு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா டெய்லி அவங்க அம்மா இவங்களுக்கு அந்த மெடிசனை கொடுத்துட்டு வராங்க. அந்த பேருக்கான மெடிசன் அது கிடையாது. அதனால தான் அடுத்த நாள் அவங்க அம்மா கிட்ட தேட்டர் போகலான்னு கன்வின்ஸ் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. படம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரம் ஆனதும் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லி வெளியே வந்து அங்கே பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்புக்கு போய் அந்த டேப்லெட் பற்றி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க இது மனுஷங்க யூஸ் பண்ணுற டேப்லெட்டே கிடையாது, இது உங்கள் அம்மா டாகுக்காக வாங்குறாங்கன்னு. இவங்க வீட்டில் டாகே கிடையாது. அவங்க அம்மா பொண்ணு 2 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ இந்த மெடிசனை மனுஷங்க யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னு இவங்க கேட்குறப்போ அவங்க சொல்கிறாங்க கால் ரெண்டும் நடக்க முடியாமல் ஆயிடும்னு. இந்த பொண்ணு இங்கே இருக்கிறத கண்டுபிடிச்சி அவங்க அம்மா இப்போ வராங்க. இந்த பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுகிறா. அவங்க அம்மா ஏன் இந்த பொண்ணுக்கு டாக்கு கொடுக்க வேண்டிய மெடிசனை கொடுக்குறாங்க, இந்த பொண்ணு எப்படி அவங்க அம்மா கிட்டேருந்து தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.